இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். வாங்க ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கான வழக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்மோட விருந்தினர் இந்தியாவில் உள்ள மோஸ்ட் சீனியர் லீடர்ஸில் ஒருத்தர், பாரதிய ஜனதா பார்ட்டியோட ரொம்ப அனுபவம் வாய்ந்த லீடர்ஸில் ஒருத்தர். இவரை பற்றி சொல்லணும்னா இந்தியன் ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸில், நம்ம ஆர்மியில், டிஃபென்ஸ் செக்டாரில் ரொம்பவே பாப்புலரானவர். நாட்டோட பாதுகாப்பு இப்போ இவர் கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நான் கூப்பிட போறது, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட ஜட்ஜ், ரொம்ப ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் பிரதீப் சிங். இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் நாம கேள்வியையும் வழக்கையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கான ஜட்ஜ் பிரதீப் சிங் கிட்ட அனுமதி கேட்போம். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிங்க. வாங்க இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் தன்னை பத்தி ரொம்ப சீக்ரெட்டா வச்சுப்பாரு. ராஜ்நாத் சிங், நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க சைல்ட்ஹுட்ட பத்தி, உங்க டீனேஜ பத்தி நீங்க இதுவரை எங்கேயுமே பேசுனது கிடையாது. அதனால ஆப்கி அதாலத்ல அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா கிளாஸஸ கட்டடிச்சிட்டு சங்க வேலைய பார்க்க போயிடுவீங்களாமே? ஆமா, போவேன். நான் 9th கிளாஸ்ல இருக்கும்போது, அப்ப நான் ஆர்எஸ்எஸோட சர்வீஸ் கேம்புக்கு அப்பப்போ போய்கிட்டே இருப்பேன். நான் வாலண்டியரா ஒர்க் பண்ணுவேன். நீங்க டீச்சர் ஆனதுக்கு அப்புறம், லெக்சரர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டீங்களாமே? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல நான் எடுக்கிற கிளாஸஸ், சாதாரணமா கிளாஸஸ்க்கு வராத பசங்களும் என்னோட கிளாஸஸ் இருக்கும்போது ரூம் ஃபுல்லா பசங்க நிறைஞ்சிருவாங்க. எல்லாருமே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாம நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சது கூட உண்மைதானா? எப்பவும் நினைச்சதில்ல. நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கல. ஆனா என் மனசுல ஒரு ஆசை இருந்தது. அதாவது ஆர்மிக்கு போகணும்னு ஆசை. நான் அந்த டைம் என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதையும் எழுதியிருந்தேன். ஆனா நான் எக்ஸாம் எழுதினதும் அந்த டைம்ல தான் எங்க அப்பாவும் இறந்திருந்தாரு. அப்போ அந்த நிலைமையில இருந்ததுனால என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணேன். அப்போ யூனிவர்சிட்டியில இருந்த வைஸ் சான்சலர் பிடி சாண்டின்னு ஒரு ப்ரொஃபசர், அவருக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். நான் போராட்டங்கள்லையும் கலந்துக்குவேன். அதோட எப்பவும் எக்ஸாமை தள்ளி வைங்க அப்படின்னு யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்பவும் ப்ரெஷர் பண்ணதே இல்லை. அதனால நான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஸ்டூடெண்டா இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, நீ எம்எஸ்சி பண்ணதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டியில இருக்க வேண்டான்னு. அப்ப நான் நிறைய போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அப்ளை பண்ணேன் கேவி போஸ்ட் கிராஜுவேட் காலேஜில் பிசிக்ஸ் லெக்சரர் ஆனேன். ஆனா இத கண்டிப்பா யாரும் யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. எந்த சின்ன பையன் ஆர்மிக்கு போகணும்னு நினைச்சானோ அவனே நாட்டுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆவான்னு. நானும் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. இன்னொரு விஷயம், எமர்ஜென்சி டைம்ல நீங்க, அந்த டைம்லயே நீங்க பெரிய லீடர் ஆயிட்டீங்களாமே? அந்த டைம்ல நான் லெக்சரரா இருந்தேன். 21 இயர்ஸ் ஓல்ட்ல 21 வயசுல பிசிக்ஸ் லெக்சரர் ஆயிட்டேன். அதோட கொஞ்சம் பொலிட்டிக்கலி ஆக்டிவாகவும் இருந்தேன். நிறைய போராட்டங்கள்ல நான் பங்கேற்றுக்குவேன். அதோட சேர்த்து ஆர்எஸ்எஸ்லயும் என்ன மூமெண்ட்ஸ் நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் கலந்துக்குவேன் அதில். அப்புறம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்னா சேர்ந்து எப்பி மூமெண்ட்ல என்ன கன்வீனர் ஆக்கிட்டாங்க. அப்ப நான் அங்க இருந்த எல்லாரை விட ரொம்ப எங்கானவன். அந்த கூட்டத்துல எல்லாரை விட நான் தான் சின்ன பையன். ஆனா பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. அப்புறம் மூமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் 18 மாசம் வரைக்கும் ஜெயிலே இருந்தேன்.
17.5 மாசம் 18 மாசம் ஜெயில தான் இருந்தேன். அப்போ அந்த வயசுல ஜெயில இருந்தேன். 30 வயசுல ஜெயில உங்களை தான். எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? நான் அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அந்த டைம்ல நான் வீட்ல இருந்தேன். அப்போ அப்போ என்னோட ஒய்ஃப் எனக்காக ரவா ஹல்வா பண்ணாங்க. அப்ப நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் சின்ன வயசுல இருந்தே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்பவும் நான் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். மாடி மேல எக்ஸசைஸ் பண்ணோன்னு கீழே வந்தேன். அப்போ அதுக்கப்புறம் நான் குளிச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரெஸ் போடலான்னு போனேன். அப்போ கீழே இருந்து எங்க வீட்ல வேலைக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவரு ஓடி வந்து நிறைய போலீஸ் வண்டிகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல போலீஸா இருந்தவர் மிஸ்டர் உபாத்யாய். அவரு வந்தாரு, டெபுட்டி எஸ்பியும் வந்தாரு. அவங்கெல்லாம் உங்களை தான் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே புரிஞ்சிருச்சு என்ன அரெஸ்ட் பண்ணதான் வராங்கன்னு. நான் என்ன சொன்னேன்னா, அவங்கள மேலே வர சொல்லு, கீழே எஸ்பியும் இருந்தாரு, இன்ஸ்பெக்டரும் இருந்தாரு, அவங்கள உட்கார வை, நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன்னு அவங்கள்ட்ட சொல்லு. அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நீங்களும் சாப்பிட வாங்களேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு கிளம்பணும். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போன அப்புறம் அவங்க என்ன ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. லஞ்ச் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி கிட்டத்தட்ட 11 மணிக்கு அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் இருந்தது. அங்க என்ன அனுப்புனாங்க. அங்க அப்போ கிட்டத்தட்ட 250 பேரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு கம்பவுண்ட்ல இருந்தாங்க, ஒரு ரூம்ல இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு சாலிட்டரி செல், தனியா ஒரு செல். என் கூட ஆஸ்ராம் யாதவ்ஜியும் இருந்தாரு, லால்ஜியும் இருந்தாரு. அவங்கள தனியா ஒரு ரூம்ல, என்ன தனியா ஒரு ரூம்ல. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் நான் உள்ளதான் இருந்தேன், சாலிட்டரி செல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா உடனே ஜெயிலுக்கு போயிட்டீங்க. உங்க ஒய்ஃபுக்கு இல்ல அவங்க இல்ல எதுவும் கோவப்படலையா? இல்ல, அவங்க ஏன் கோவப்பட போறாங்க? என் ஒய்ஃப்க்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் ஒய்ஃப் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. என் ஒய்ஃபை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க மேல எனக்கு பெரிய மரியாதையே இருக்கு. உங்க பயோகிராஃபில படிச்சிருக்கேன், உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது உங்க அம்மாவும் அங்க வந்திருந்தாங்க. இல்ல இல்ல, அப்ப நடந்தது கிடையாது. நான் இது தனியா இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவரை இந்த ஜெயில வச்சிருக்க வேண்டாம், சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து 250 பேரு இங்க நானும் முழக்கம் இட்டுட்டு இருந்தேன் கவர்மெண்ட்டுக்கு எதிரா. இந்த பக்கத்துல இருந்து நான் ஒன்னு சொல்லும்போது அங்கிருந்து 250 பேரும் பதில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவரை இங்கேயே வச்சா பிரச்சனை பெருசாயிரும், அலகாபாத்ல உள்ள சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப பெரிய கூட்டம் இருந்தது. அங்க என்னோட அம்மா, ஒய்ஃப், அக்கம் பக்கத்துல உள்ள பெண்மணிகள் எல்லா பெண்களும் அங்க வந்திருந்தாங்க. அதுல எங்க அம்மாவும் இருந்தாங்க. எங்க அம்மா என்ன பார்த்துட்டாங்க. நான் போலீஸ்க்கு நடுவுல இருந்தேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்க கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்காதன்னு சொன்னாங்க. வாழ்க்கை முழுசா ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த டயத்துல நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது. ஆனா அந்த நேரத்துல உங்க குடும்ப நிலைமையான அது ரொம்ப கஷ்டத்துல இல்ல. என்னோட மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனதும் அங்க ஒரு காலேஜில் லெக்சரர் ஆனாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெக்சரர் ஆனாங்க. அப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷத்துல எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள என்னோட கசின் ஒருத்தர் இருக்காரு, காசிப்பூர் போஸ்ட் கிராஜுவேட் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சரர். அவர்கிட்ட எங்க அம்மா கேட்டிருக்காங்க. அவரோட பேர் ஸ்ரீ விஜய் சிங். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ராஜ்நாத் சிங் வரலையே அப்படின்னு. அப்ப அவரு இல்லம்மா, இல்ல பாட்டி, பாட்டின்னு சொல்லுவாரு அவரு. இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்ப எங்க அம்மாவுக்கு பிரெயின் ஹெமரேஜ் ஆச்சு. அவங்க
நீங்க எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்திருப்பீங்கன்னு புரியுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. 27-28 நாள்ல இறந்துட்டாங்க. எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அரசியல நீங்க எடுத்த முதல் அடி அதுதானா? அப்புறம் நான் என்ன சொல்றது? அப்புறம் 3 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு எடுத்து நான் ரெண்ட்டுக்கு தான் இருந்தேங்க. அப்புறம் காலையில சாயங்காலம் ராத்திரி வந்திருந்தாங்க. அடுத்த நாள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு நார்மலா போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு பெங்காலி ஃபேமிலியும் அங்க இருப்பாங்க. என்னோட ரூமும் ரொம்ப அழுக்கா இருந்தது. அப்போ அந்த டைம்ல எங்க ஜங்ஷனோட லீடர் இருப்பாரு, அவரும் இறந்துட்டார். அப்போ அவரோட பேரு கேதார் சாப். அப்போ அவரு எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, வாரணாசிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாரு. வாரணாசி டெல்லியிலேருந்து வந்திருக்கிறதா சொன்னாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கணும்னாங்க. அதோட நீங்க இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அடுத்த நாள் இல்லாம இன்னொரு நாள் அங்கிருந்து நாமினேஷனுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் போனேன். எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. அப்போ என்னோட வயசும் கிட்டத்தட்ட 25 வயசு தான். அதுக்கப்புறம் நான் நாமினேஷனுக்கு போனேன். நாமினேஷனும் பண்ணினேன். அத்தாரிட்டி லீடரா கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. அப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு மெஜிஸ்ட்ரேட் சிம்பிள் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா அட்வொகேட்ஸும் அங்க இருந்தாங்க. எங்களோட முரளிதர் பாண்டே, ராமாச்சார் பாண்டே, ஜனிசிங் பார்ட்டியோட எல்லாமே அங்க இருந்தாங்க. மெஜிஸ்ட்ரேட் சிம்பிள் கொடுக்க போறாரு. அப்போ ஒருத்தர் ஒரு டெலிகிராம் கொண்டு வந்தாரு. அதுக்கு சாரி மிஸ்டர் சிங், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், நான் கலெக்டர் சாரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. வந்து பார்க்கறேன்னாரு. அப்போ அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், மிஸ்டர் சிங் உங்க அத்தாரிட்டி கேன்சலேஷன் ஆயிருச்சு, ஃபக்கீர் அன்சாரிக்கு அதை சிம்பிளை கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. உங்க டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அப்போவும் அந்த கடவுள் எனக்கு நிறைய பொறுமையை கொடுத்தாரு. அப்போ எந்த சண்டையும் அங்க நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அங்க ஒரு மைக் இருந்தது. அந்த மைக்ல நான் போய் சொன்னேன், அப்பீல் பண்ணேன், ஃபக்கீர் அலி அன்சாரி எங்க இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ரொம்ப நல்லவர். நான் என்ன சொன்னேன், சரி ஓகே, ஃபக்கீர் அன்சாரிக்கு அந்த சிம்பிள் கிடைக்கட்டும். அங்க அப்படியே பேசிக்கிட்டே நானும் அவருக்கு ஓட் பண்ண சொன்னேன். அப்புறம் அங்க அப்படியே 3 மணி ஆயிருச்சு. அதோட நான் வித்ட்ராவும் பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது. அப்போ மெஜிஸ்ட்ரேட் உங்க சாய்ஸோட ஏதாவது சிம்பிளை எடுத்துக்க சொன்னாரு. எனக்கு எந்த சாய்ஸும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நான் மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணேன். எல்லார்கிட்டையும் என்ன அப்பீல் பண்ணேன்னா, என்னோட பேர் லிஸ்ட்ல இருக்கும். ஆனா யாராவது எனக்காக போராட்டம் பண்ணீங்கன்னா அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரின்னு சொன்னேன். எல்லாரும் ஃபக்கீர் அலி அன்சாரியை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃபக்கீர் அலி அன்சாரியே என்ன எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு தான் போவாரு. சௌத்ரி சரண் சிங்கோட மீட்டிங் இருந்தது. சௌத்ரி சரண் சிங் மீட்டிங்ல என்னையும் அங்க கூப்பிட்டாங்க. அந்த டைம்ல என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போ பெரிய கிரௌட் அங்க இருந்தது. 50,000, 60,000, 70,000 பெரிய கிரௌட் இருக்கும். அப்போ நான் அதே சென்டென்ஸ் தான் சொன்னேன், என்னோட பேரு லிஸ்ட்ல இருக்கும். ஆனா எனக்காக யாராவது போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நார்மலா லாஸ்ட் மினிட்ல டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அதை வேற யாருக்காவது கொடுத்தா யாருக்குமே கோவம் வரும். உங்களுக்கு வரலையா? இல்ல, கஷ்டமா தான் இருந்தது. ஆமா, உண்மைதான், கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பேன். ஆனா கடவுள் எனக்கு ரொம்ப பொறுமையா கொடுத்தாரு. கடவுளோட கருணை இருக்கு, அவ்வளவுதான். கடவுளோட அருளால தான் நான். சரி, நீங்க முதல் முறை எப்ப எம்எல்ஏ வானீங்க? 77ல. அதுவும் சௌத்ரி சரண் தான் எனக்கு சிம்பிள் வாங்கி கொடுத்தாரு, ஜனசங்ல இருந்து. ஏன்னா அவரோட மீட்டிங்ல நான் ப்ரொசைட் பண்ண 2-3 நிமிஷம் நான் பேசினேன். ஆனா அங்க டேக் ஆஃப் பண்ண அப்புறம் நான் லக்னோ போனேன். அங்க மாதவ் யாதவ் திரிபாட்டி இருந்தாரு. அந்த டைம்ல அவர் தான் எங்களுக்கு லீடரா இருந்தாருங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஜனசங்க வாசிகளே ஒரு டிக்கெட் ஏன் தரப்புல இருந்து அந்த பையன் ராஜ்நாத்துக்கு கொடுங்கன்னு சொன்னார். ஆனா இங்க 4 மாசத்துக்கு அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது இங்க கொடுக்கும்போது விஸ்ராம் சிங் யாதவ் சிட்டிங் எம்பியா இருந்தாரு. அவங்க நேம் கொடுத்தாங்க. ஆனா டெல்லி வந்ததுக்கு அப்புறம் சௌத்ரி சரண் சிங் என்ன சொன்னார்னா, ஜனசிங் ஆளுங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அவர் நேம கேன்சல் பண்ணிட்டு ஏன் நேம போட்டார். நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். ஆனா உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. நீங்களும் ஒருத்தரோட பேரை கேன்சல் பண்ணீங்களாமே? எங்க? நீங்க பிஜேபியோட நேஷனல் லீடரா இருக்கும்போது நீங்க உங்க மகனோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஓ,
அது என்னாச்சுன்னா 2007 உத்தரப்பிரதேசத்தோட அசெம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஸ்ரீ கல்யாண் சிங் இப்போவும் இருக்காரு. அவரு பெரியவர், சீனியர் லீடர், கல்லாஜி மிஸ்ரா, ராஜஸ்தானோட கவர்னர், இவங்க எல்லாரும் வாரணாசியோட கான்ஸ்டிடியூவன்சிக்காக என் மகன் பங்கஜோட பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. அப்ப நான் எலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன் நான் தான், பார்ட்டியோட லீடரும் அப்ப நான் தான். அடல்ஜி, அத்வானிஜி 2 பேருமே என்னோட அக்கம்பக்கம் இருப்பாங்க. அப்ப நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். என் கையால என் மகனுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அடல்ஜி அவரோட ஸ்டைல்ல பேசுவாரு. அவர் என்ன சொன்னார்னா, என்னோட டிசன்ட் நோட் பண்ணிக்கங்க, எலெக்ஷன் கமிட்டி இவன் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அத்வானிஜியும் சொன்னாங்க, எல்லாருமே இதையே சொன்னாங்க. அப்புறம் அனந்த்குமார்ஜி, அவர் என்னோட கொலிக், எலெக்ஷன் கமிட்டிலையும் செக்ரட்டரியா இருந்தார் அவர். அப்போ அவர் போங்க போய் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னாரு. அனௌன்ஸ் பண்ணாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனேன். அப்போ பங்கஜ் என் காலை தொட்டான ஆசீர்வாதம் பண்ணல. ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா. அவங்க அம்மா என் கூட சண்டை போட வந்தாங்க. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிட்டேன், மகனுக்கு என் கையால சிம்பிள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் சமம்தான் சொன்னேன். பங்கஜ் அதுக்கப்புறம் வந்தான். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணான். அவனை அதுக்கு பாராட்டி தான் ஆகணும். பொறுப்பா வேலை செஞ்சான் அவன். அப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னா. அப்போ அவன் கண்கள்ல கண்ணீர் இருந்தது. எல்லாம் உங்க விருப்பம் தான்ப்பா அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஜாயின் பண்ண. அதாவது என்னன்னா, அப்பா பெரிய பொலிட்டிஷியனா இருந்தா பிள்ளைக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா நீங்க அவருக்கு நஷ்டத்தில் ஏற்படுத்தி. இல்ல என் கையால என்னோட மகனுக்கு ஒரு லீடரா இருந்துகிட்டு நான் டிக்கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுல என்னால சிக்னேச்சர் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் இப்போ நம்ம பிரதமர் இருக்காரு. நம்மளோட இன்றைய மினிஸ்டர் அமித்ஷா லீடரா இருந்தாரு. அவங்களும் என்னோட பேச்சை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே இதை சொன்னதில்ல. இவங்க எல்லாரும் இந்த முடிவு எடுத்தாங்க. நான் இதை எப்பயும் சொன்னதில்ல. இன்னைக்கு இதை பகிரங்கமா சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி உங்க சின்ன பையன் நீரஜ், அவருக்கு இவர் ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியோட விக்சித் பாரத்துக்கு நம்பர் 1 அம்பாசிடர் நீரஜ்னு சொல்றாரு. இருக்கு, என்ன பண்றது? நீங்க அவரை பத்தி பாராட்டுறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. இல்ல எல்லாருக்கும் அவங்க பசங்க பிடிக்கும் தான். ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் சோசியல் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்ல எப்பவும் ஆக்டிவா. அவர் பண்ண வேலைக்காக மோடிஜி நிறையவே பாராட்டி இருக்காரு. ஒரு வாரத்துல 50,000 அம்பாசிடர்ஸ் அவர் உருவாக்கி இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அத நானும் கேள்விப்பட்டேன். நீங்க உங்க ஃபேமிலிக்காக எதுவும் பண்ணதில்ல. ஆனா அதையும் தாண்டி ரிப்போர்ட்டர்ஸ் ராகுல் காந்தியை பத்தி, அவங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை பத்தி கேட்கும்போது அவர் ரிப்போர்ட்டர்ஸை என்ன சொல்லி திட்டினாருன்னா, முதல்ல அமித்ஷா கிட்ட அவர் மகன் என்ன பண்ணாருன்னு கேளுங்க, ராஜ்நாத் சிங் அவர் மகனுக்காக என்ன பண்றாருன்னு போய் கேளுங்க. நான் தெளிவா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரஜித் சார். என்னோட அரசியல் வாழ்க்கையில முதுகுக்கு பின்னாடி யார் என்ன வேணாலும் பேசட்டும், அவங்க ராமரே விட்டு வைக்கல, என்ன எப்படி? ஆனா யார் கண்ணிலையும் மண்ணை தூவி நான் அரசியல் பண்ணதே கிடையாது. நான் இதுவரைக்கும் பண்ணின அரசியல் நேருக்கு நேரா நின்னுதான் பண்ணியிருக்கேன். முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை விட்டுருங்க, பேசணும்னா முன்னாடி வர சொல்லுங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும், 2013ல ராஷ்டிரிய ஜனதா பார்ட்டியோட நேஷனல் லீடரா இருந்தீங்க. அப்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எதிர்த்ததுக்கு அப்புறமும் நீங்க நரேந்திர மோடிஜியோட பேரை டிக்ளேர் பண்ணீங்க. நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர் நாமினேஷன்ல இருப்பாருன்னு சொன்னது நீங்க தான். நான் எதுவுமே பண்ணல. நான் லீடரா இருந்தேன். எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சு? எனக்கு தோணுச்சு, மக்களுக்குள்ள இவரோட பேரு அந்த டைம்லயும் சரி ரொம்ப அதிகமா இல்ல, ஆனா விவாதங்கள் இருந்தது. நாங்க ஒரு 3-4 பேர் இருந்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோடிஜிக்குள்ள அந்த திறமை இருக்கு. ஏன்னா குஜராத்லயும் அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவரு கவர்மெண்ட் நடத்தின விதமும் 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டை சரியான வழிக்கு கூட்டிட்டு போகணும்னா மோடிஜியால தான் முடியும்னு தோணுச்சு. அதனால நான் அவரோட பேரை அனௌன்ஸ் பண்ணினேன்.
அப்ப நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் நரேந்திர மோடி வேர்ல்டு மேப்ல இருப்பாரு, உலகத்தோட பெரிய லீடர்ஸ்ல இவர் பேரும் இருக்கும், இந்தியா இவ்வளவு பலமாகும், இவர் இவ்வளவு பாப்புலர் ஆவாருன்னு நினைச்சீங்களா? கூட இருக்கிறவங்கள்ட்ட வேணாலும் இது நீங்க கேட்டு பாருங்க. மோடிஜிக்கு கூட இது தெரியாது. அவரை பார்த்து ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு நீங்க கேக்குறீங்கன்னா, எனக்கு ஏன் தோணுச்சுன்னா அதுக்கான திறமை இருக்கு, தகுதி இருக்கு, பலம் இருக்கு அவர்கிட்ட. சாமர்த்தியமானவரு, பலமானவரு, நாட்டை சரியான வழிக்கு கொண்டு போக முடியும், இவர் இருந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்குள்ள மனசுக்குள்ள அது தோணுச்சு. இப்ப நான் உறுதியா சொல்லுவேன், அந்த டைம்ல நான் நினைச்சது சரியான விஷயம். என் கூட 2 பேர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கும் தெரியும் நல்லாவே. நான் சொல்றது சரியா இல்லைன்னு அவங்க கிட்டயே போய் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் கோவால எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட சேர்மனா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் லீடரா இருந்ததுனால அருண் ஜேட்லி சார் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பெரிய ஈவெண்ட் அது. கிட்டத்தட்ட 5000-6000 பேர் இருந்தாங்க. அதுல மோடிஜி பேசுறதுக்கு அவரை கூப்பிட்டாரு. நார்மலா லீடர் தான் அப்போ பேசுவாங்க. அப்ப நான் மோடிஜியை உட்காருங்கன்னு சொன்னேன். நான் எழுந்து நின்னேன். ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் பிரசிடென்ட் எனக்கு தெரியும், ஆனா நான் அப்புறம் தான் பேசணும். ஆனா இன்னைக்கு நாடு ஒரு பிரசிடென்ட் பேசுறத விரும்பல. இன்னைக்கு இந்த நாடு இந்த வருங்காலத்தை உருவாக்குற தலைவர் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து சொன்னேன். அப்புறம் மோடிஜி எழுந்து பேசினார். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ராஜ்நாத் சிங்கோட வழக்கையும் கேள்விகளையும் தொடரலாம். இடியையும் சிபிஐயும் யூஸ் பண்றீங்க. அதோட அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஆளுங்க மட்டும்தான் நரேந்திர மோடிஜியை தோற்கடிக்க முடியும், அவருக்கு சவாலா இருக்க முடியும். அதனால எலெக்ஷன் முன்னாடி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டதா அவர் சொல்றாரு. பெரிய பெரிய ஆளுங்களே மோடிஜியை சேலஞ்ச் பண்ண முடியல, இவரெல்லாம் வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். அவர் மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஆப்கி அதாலத்ல பாரதத்தின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மீது சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரோட பார்ட்டி ஜனநாயகத்தை கொல்றாங்க. ராஜ்நாத் சிங் சார், அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயிலுக்கு அனுப்பினதிலிருந்து அவங்க பார்ட்டி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி ஜனநாயகத்தை கொன்னு புதைச்சிடுச்சு. நாங்க ஜெயிலுக்கு அனுப்பல. உங்களுக்கே தெரியும், அது பண்ணது கோர்ட். கோர்ட் அவருக்கு எந்த ரிலீஃபும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸ், இடி எல்லாம் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க பார்ட்டி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்பி பெரிய குற்றம் பண்ணினதா சொல்றாங்க. இந்த கேள்வியை எதுக்காக எங்க கிட்ட கேக்குறீங்க? ஆனா அது உங்க கவர்மெண்ட் தானே? இல்ல, நாங்க ஜெயிலுக்கு அனுப்பலையே. அவருக்கு எதிரா என்கொயரி நடந்துகிட்டு இருந்தது. இடி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சார்ஜஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க உங்க கூட பேசணும்னு 9 சம்மன் கூட அனுப்பியிருக்காங்க. இதுல எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவர் டைமே கொடுக்கல. கோர்ட்டுக்கே போலன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டைம் கொடுக்கலன்னதும் ஜெயில தூக்கி போட்டீங்க. இல்ல இல்ல, தூக்கிட்டு போனோன்னு நாங்க ஒன்னும் அனுப்பலையே. நாங்க அனுப்பல, நீதிமன்றம் தான் அவருக்கு ரிலீஃப் கொடுக்கல. அபிஷேக் மனு சிங் மிகப்பெரிய வக்கீல், ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காரு. உங்களுக்கு அவரை நல்லா தெரியும். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லி இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரிலீஃப் கொடுங்க, ஜெயிலேருந்து விட்டுருங்க, இல்லனா எலெக்ஷன் நடக்கிற அந்த நாள் தான் ஓட்டிங்க்கு கடைசி நாளா இருக்கும், எல்லா எதிர்கட்சி ஆளுங்களும் ஜெயில தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி அவர் அப்படி சொல்றாரு? என்ன நடக்குது நீங்களே பாருங்க. 2 மாசம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குற்றச்சாட்டால அவர் ஏன் கஷ்டப்படுறாரு, இது எனக்கு புரியவே இல்லை. இவங்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஒன்றும் ஜெயிலுக்கு அனுப்பல. அதாவது மோடிஜி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாரு, இல்ல வேற யாராவது அனுப்பியிருப்பாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது.
இடி அவங்க கிட்ட சில queries பண்ணணும்னு இருந்தாங்க, கேள்விகள் கேட்கணும்னு இருந்தாங்க, வாங்க உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சம்மன் கொடுத்தாங்க. 9 முறையும் அவர் வரவே இல்ல. கோர்ட்டுக்கு போனாரு. இவருக்கு ரிலீஃப் கிடைக்கணும், ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சா, இப்ப கோர்ட்டும் ரிலீஃப் கொடுக்கல. இப்போ நாங்க எல்லாம் தான் பிரஷர் போட்டோம்னு சொன்னா, இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இடியையும் சிபிஐயும் யூஸ் பண்றீங்க, அதோட அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஆளுங்க மட்டும்தான் நரேந்திர மோடிஜியை தோற்கடிக்க முடியும், அவருக்கு சவாலா இருக்க முடியும், அதனால எலெக்ஷன் முன்னாடி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டதா அவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? அது பெரிய பெரிய ஆளுங்களே மோடிஜியை சேலஞ்ச் பண்ண முடியல, இவரெல்லாம் மோடி சாருக்கு இன்னொரு சேலஞ்சர் இருக்காரு, ராகுல் காந்தி. அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல என்ன போட்டாருன்னா, பயந்து போன டிக்டேட்டர் ஜனநாயகத்தை கொல்லணும்னு பாக்குறாரு. இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாம் இவங்கள மாதிரி ஆளுங்களா தான் பயன்படுத்த முடியும். ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லுவேன், வாழ்க்கையில நான் எந்த பிரைம் மினிஸ்டரையும், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கட்டும், நான் எப்பவும் யாரையும் இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதமர் ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த மாமனிதனை பத்தி இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவரை பத்தி தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும். இவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க கரெக்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. அதை நான் கண்டம் பண்றேன். அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்றது மூலமா பிஜேபிக்கு நஷ்டம்தான் ஏற்படும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அட கடவுளே, நாங்கள அரெஸ்ட் பண்ணோம். எதுக்காக இப்படி சொல்றீங்க ரஜத் சார்? ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னா? ஏன்னா கேஸ் போட்டது இடியும் சிபிஐயும் தான். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இதுக்காக 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் தான். அதனால அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. தேர்தல் வந்துருச்சு, அதனால புடிச்சு போட்டுட்டோம். இது முழு நாட்டுக்கும் தெரியும். வெளியே இருந்து மட்டும் என்ன பண்ண போறாரு? ரெண்ட 2014 வெளியே தான் இருந்தாரு, 2019 வெளியே தான் இருந்தாரு. ஆனா அதெல்லாம் ரஞ்சன் சார், இவர் மட்டும் இல்ல. ஆனா அவரை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல இப்போ. அதாவது கெஜ்ரிவாலை பத்தி என்ன வேணாலும் இருக்கட்டும், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், அவங்க பாத்துக்குவாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக எங்க எல்லார் மேலேயும் பழி போடுறது, எங்க மேல குற்றச்சாட்டை போடுறது எங்களுக்கு நடக்கிற பெரிய அநியாயமா நான் நினைக்கிறேன். ஆனா அவர் ஜெயிலுக்கு வெளியே இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, மனிஷ் சிசோடியா ரொம்ப நல்லவரு, டெல்லியில இருக்கிறவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு, அதனால மோடிஜி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. பிரமாதம். எல்லா பார்ட்டியும் ஜெயில தான் இருக்கு. இந்திய அரசியல்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். பல அரசியல் தலைவர்களோட வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், சொல்றதும் செய்யறதும், சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். இந்தியாவோட அரசியல், இந்திய அரசியல்வாதிகளோட மக்களுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. அதுக்கப்புறம் உண்மையான மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரியான பார்ட்டி வந்துச்சு. இதை நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இந்தியாவோட அரசியல்ல மக்களோட நம்பிக்கையில ஜெயிக்கிறதே ஒரு சவாலா எடுத்து பண்ணி காட்டின எங்களோட பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி தான். நாங்க என்ன சொல்றோமோ அதை பண்ணுவோம். நாங்க ஒன்னு சொல்லி அதை பண்ணாம இருக்கோன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மோடிஜி மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாருன்னா, 2014 நான் தான் பார்ட்டி பிரசிடென்ட். மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. மோடிஜி திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னாரு, பிரசிடென்ட் சார், இதை பார்த்துக்கங்க, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதையும் நிறைவேற்றாம மேனிஃபெஸ்டோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா மேனிஃபெஸ்டோல நீங்க ஒரு விஷயம் எழுதவே இல்லையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டரையும் டெல்லியோட சீஃப் மினிஸ்டரையும் ஜெயிலுக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லவே இல்லையே. அதான் சொல்றேன்ல, அதை நாங்க எழுதவே இல்லை. நாங்க அதை எழுதவும் இல்லை, அது எங்களோட வேலையும் கூட இல்லை. என்ன ஜார்க்கண்ட் உங்க மாமியார் வீடு, அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. இல்ல ஏஜென்சிஸ் அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணா ஏஜென்சிஸ் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். அது என்னன்னா,
இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட்ஸ் தான். இதுல என்ன எழுதியிருக்குன்னா, கடந்த 10 வருஷத்துல இடி 147 முக்கிய பிரமுகர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 85% எதிர்க்கட்சி ஆளுங்க மட்டும்தான். எல்லா கரப்ஷனும் எதிர்க்கட்சியில மட்டும்தான் நடக்குதா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களே இன்ட்ராஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். எதுக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் போடுறாங்க அப்படின்னு அவங்களும் யோசிக்கணும். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருவேளை அவங்க பிஜேபிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் சார்ஜஸ் டிராப் ஆயிடுது. இல்ல, நீதிமன்றம் அதோட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யார் அந்த பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது அஜித் பவாரா இருக்கட்டும் இல்ல அசோக் சவானா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக இருக்கிற கேசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குமா? என்ன வேணாலும் இருக்கட்டும், கோர்ட் அதோட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் பண்ற வேலை அரசியல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் தானே. டெல்லியில தேர்தல் நடக்க போது, ஒருவேளை கேஜ்ரிவாலுக்கு மக்கள் கிட்ட சிம்பத்தி கிடைச்சிடும் அப்படின்னு யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர்ல அதுக்கான அட்வைஸ் இம்பாக்ட் நடக்கும். உங்க பார்ட்டியில இருக்கிற ஒரு சிலர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை மனிஷ் சிசோடியா தப்பு பண்ண அவரை ஜெயிலுக்கு அனுப்புங்க, ஒருவேளை நான் தப்பு பண்ணா, நான் கரப்ஷன் பண்ணியிருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க. அது கரெக்டா தானே போயிருக்காரு. மக்களை ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். சார், டெல்லியில் பிஜேபியால் ஜெயிக்க முடியல. ஸோ சீஃப் மினிஸ்டரை உள்ள தள்ளினது ஆட்சியை பிடிக்கிறதுக்கான இன்னொரு வழியா? ஒருவேளை இது கவர்மெண்ட் பண்ணியிருந்தா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் 2.5 வருஷமா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டால ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஓகே சார். ராஜ்நாத் சிங் சார், உங்க பார்ட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது கடந்த 10 வருஷத்துல இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் தேவைக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, இப்போ எந்த ஏஜென்சிஸ் ஆக்டிவா இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும் போது எந்த மினிஸ்ட்ரி இப்போ ஆக்டிவா இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டரும் ஆக்டிவா தான் இருக்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் ஆக்டிவா இருக்காங்க. அதனால தான் இன்டர்நேஷனல் கமிட்டியில இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இவ்வளோ வேகமா வளர்ந்துருக்கு. முழு கான்ஃபிடென்ஸா நான் சொல்லுவேன், முதல்ல இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இந்தியா ஒரு மாதிரி இருந்தது. இந்தியாவோட பேச்சுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இந்தியா ஏதாவது சொன்னா உலகம் முழுக்க இந்தியா என்ன சொல்லுதுன்னு காதை கொடுத்து கேட்கறாங்க. இதுதான் இந்தியாவோட வளர்ச்சி. பிரதமர் ஆக்டிவா இருக்காரு, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஆக்டிவா இருக்கு, இதெல்லாம் உண்மைதான். இப்ப காங்கிரஸோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இன்கம் டாக்ஸும் ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட 210 கோடி விஷயம் எல்லாரும் முழுக்க உண்மையா அவங்களோட வேலையை பாக்குறாங்க. இப்போ யாரும் இன்ஆக்டிவா இருக்க முடியாது. எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். அது பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், பியூரோக்ரேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்புகளை நல்லா பண்ணணும். இன்கம் டாக்ஸ்னால காங்கிரஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அக்கவுண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட ட்ரெயின் டிக்கெட் வாங்கறதுக்கு கூட காசு இல்ல, எங்க கிட்ட போஸ்டர் ஒட்டுறதுக்கு காசு இல்ல, நான் இருக்கிற நிலைமையில யாருக்கும் 2 ரூபாய் கூட கொடுக்க. அப்படிலாம் இல்ல. இதை நீங்கெல்லாம் நம்புறீங்களா? மக்களே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. 2 ரூபா கூட இல்லடா, எப்படி சார்? இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டி, ஒரு பழைய பார்ட்டி ஒன்னு இருக்கு, அதோட அக்கவுண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி ஒரே விஷயம்தான். அதாவது நீங்க தான் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு யாராவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை வச்சு ஏஜென்சிஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக கோர்ட்டுக்கு போல? லோயர் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஏன் போகல? போறாங்க, ஆனா ரிலீஃப் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? மோடிஜி என்ன பண்ண முடியும்? ஆனா மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கிற எல்லாருமே மோடிஜியை பத்தி பேசும்போது அவர் ரொம்ப கல் நெஞ்சக்காரரு, ஆனா ராஜ்நாத் சிங் சார் ரொம்ப கருணை காட்டுறவர், அவரும் கருணை காட்டுறது இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் கருணை காட்டுவன் தான், எல்லாருக்கும் கருணை காட்டுவேன். 2வது விஷயம் என்னன்னா, இத பாருங்க, கரப்ஷனுக்கு வரும்போது சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். மோடிஜி லீடர் ஆகி ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆப்போசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் கூட அவங்க கரப்ஷன் பண்ணிட்டாங்கன்னு எந்த மினிஸ்டரை பார்த்தும் யாரும் சொல்ல முடியாது. இதுதான் எங்களோட கவர்மெண்ட். நீங்க காங்கிரஸோட கவர்மெண்ட்ஸையும் முதல்ல பார்த்திருப்பீங்க. நிறைய குற்றச்சாட்டுகள், எந்த குற்றச்சாட்டும் இல்லாத காங்கிரஸை நீங்க பார்த்திருக்கவே முடியாது.
இன்னும் சொல்லப்போனா எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுன்னா, அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த மினிஸ்டர்ஸும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு. எதுக்காக அவங்க மினிஸ்டர்ஸை காப்பாத்தல? இப்ப எங்க கிட்ட வந்து நீங்க இவங்களை காப்பாத்துங்கன்றாங்க. கோர்ட் இருக்குல்ல, கோர்ட்டு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதும் அவங்க கவர்மெண்ட் ஆளுங்களுக்கே தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஒருவேளை ஏஜென்சிஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கோர்ட் அதுல இன்டர்வென்ட் பண்ணும். தப்பு பண்ணவங்கள கோர்ட்டு தான் உள்ள போட முடியும். கோர்ட்டுக்கு தான் அதுக்கான அத்தாரிட்டி இருக்கு. இதைத்தான் ராகுல் காந்தி தன்னோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கம்ப்ளைண்டா சொன்னாரு. ஜனநாயகத்தை கொல்றாங்க, எங்க அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றாங்க, மீடியாவை எதுவும் பண்றதில்ல, கோர்ட்டும் இது வரைக்கும் எதுவும் பண்ணல, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கதையா இருக்கு? அப்போ கோர்ட் மேலே இப்படி சொன்னா யாராவது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுருவாங்க. அதோட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஒருவேளை நரேந்திர மோடி மோடி இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது. ஒருவேளை மோடிஜி 3வது தடவையா தேர்தலில் ஜெயிச்சா அதுக்கப்புறம் நாட்டில் ஜனநாயகத்தோட ஜோலி முடிஞ்சிடும், எப்பவுமே தேர்தல் நடக்காது, எப்பவும் மோடிஜி தான் இருப்பார். கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன் இருக்கு. ப்ரொவிஷன்ல இருந்து தூரமா போகி அதை தவிர்த்து நாங்க என்ன வேலை பண்ணோம்? ஏதாவது ஒன்ன காட்டுங்க. ஆனா எதிர்க்கட்சி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் இந்த சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இது எல்லாத்தையும் ஆயுதமா பயன்படுத்துறாங்க, எதிரிகளை பயமுறுத்துறாங்க. இது ரொம்ப தவறானது. இது உண்மையே கிடையாது. முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. நீங்களே போய் கேளுங்க. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, மக்கள் கிட்ட போய் கேளுங்க. மக்களோட நம்பிக்கையை ஜெயிங்க. நம்பிக்கையோட சப்போர்ட்டை ஜெயிச்சிட்டு வாங்க. உங்களால அந்த வேலையை செய்ய முடியல. மக்களோட நம்பிக்கையை அவங்களால வாங்க முடியல. உங்க குறைய மறைக்கிறதுக்காக ஆட்சியில உள்ளவங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நீங்க போட முயற்சி பண்றீங்க. மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, மக்களே நீங்க போடுற ஓட்டெல்லாம் இவிஎம் மூலமா பிஜேபிக்கு மட்டுமே போகுதுன்னு சொல்றாங்க. எந்த மாநிலங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்களோ அங்க இவிஎம் கரெக்டா இருக்கும். எந்த மாநிலங்கள்ல அவங்க தோக்குறாங்களோ அங்க இவிஎம்ல பிரச்சனை இருக்கும். என்னது இது? இவங்களை என்ன பண்ணலாம்? நீங்களே முடிவெடுங்க. அப்போசிஷன் இந்த அளவுக்கு பலவீனமானதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்களேன். நாட்டில் ஒரு பலமான எதிர்க்கட்சி வேணும்ல. இல்ல, அவருக்கு புரிய வைக்கிறதுக்கான தெம்பு என்கிட்ட இல்ல. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல நம்ம குற்றச்சாட்டுகள் ராஜ்நாத் சிங்கோட தொடரும். நீங்க மக்களை சந்திக்க உத்தரப்பிரதேஷ் போன போது அவங்க என்ன சொல்றாங்க? அங்கதான் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சுதா? எல்லாரும் மோடி 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 மோடின்னு தான் சொல்றாங்க. இந்த டைமோட நிலைமை இப்படிதான் இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது, கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல. அடுத்த குற்றச்சாட்டு இப்ப என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாரு. மோடிஜி 400 சீட்டுன்னு சொல்றாரு, அமித்ஷாவும் 400 சீட்டுன்னு சொல்றாரு, நீங்களும் 400 சீட்டுன்னு சொல்றீங்க. சோ இதெல்லாம் சொல்லி இதன் மூலமா எதிர்க்கட்சியாளர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மிரட்டுறீங்க. இல்ல இல்ல, மக்களை பார்க்கும்போது, மக்களுக்குள்ள நிலைமையை பார்க்கும்போது நாங்க முழுமையா கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். என்டிஏக்கு 400 விட அதிகமான சீட்ஸ்ல ஜெயிப்போம். அதோட எங்களோட அசஸ்மெண்ட் படி, மக்களை வச்சு நாங்க பண்ண அசஸ்மெண்ட் எந்த ஆதாரமும் இல்லாம கிடையாது. மக்களோட எண்ணங்களை பார்க்கும்போது பாரதிய ஜனதா பார்ட்டி 370 சீட்டை விட அதிகமான சீட்ல ஜெயிக்கும். எங்களோட நம்பிக்கைய மக்கள் உடைய விட மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ரொம்பவே. இதுவரைக்கும் விடல, இனிமே எப்படி விடுவாங்க? இந்த நம்பிக்கையை பத்தி காங்கிரஸோட லீடர் மல்லிகார்ஜுன் கர்கே அவரு என்ன சொல்லி இருக்காருன்னா, இவர் ஒவ்வொரு நாளும் 400 சீட்டுகள் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு தலகணத்தோட திரியிற பிஜேபி உண்மையாவே தேர்தல் ரிசல்ட்ஸை பார்த்து பயப்படதான் போறாங்க, அதனாலேயே மறுபடியும் இப்படி பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். காங்கிரஸ் லீடர்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். இது எங்களோட தீர்மானம். அதோட மக்களோட அன்பு, அவங்களோட நம்பிக்கையை பார்க்கும்போது நாங்க கண்டிப்பா எங்களோட என்டிஏ 400 சீட்ஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ரொம்ப பணியோட சொல்லிக்கிறாத, திமுறாலாம் சொல்லல. நீங்க நாடு முழுக்க வளவறீங்க, இத்தனை சீட்ஸ் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. போன முறை 62 சீட்டு தான் ஜெயிச்சீங்க, அதை விட மேல ஜெயிப்பீங்கன்னு எப்படி? இந்த முறை 78 ஜெயிப்போம்.
எங்களால 80 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க மக்களை சந்திக்க உத்தரப்பிரதேஷ் போன போது அவங்க என்ன சொல்றாங்க? அங்கதான் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சதா? எல்லாரும் மோடி 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 மோடின்னு தான் சொல்றாங்க. இந்த டைமோட நிலைமை இப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, ஆந்திர பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலம் இருக்கு, அங்க பிஜேபிக்கு எந்த சீட்ஸும் இல்ல. ஆனா அங்கேயும் மக்கள் மோடி மோடின்னு தான் சொல்றாங்களா? இல்ல, நான் ஆந்திர பிரதேஷ்க்கும் போயிருந்தேன். விசாகப்பட்டினத்துக்கு ஒரு இன்டெலெக்சுவல் மீட்டிங் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 இன்டெலெக்சுவல் அங்க இருந்தாங்க. அந்த பப்ளிக் மீட்டிங்கையும் நான் அட்ரஸ் பண்ணினேன். இப்போ மீட்டிங்கை பார்க்கும்போது அங்கேயும் சப்போர்ட் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா நல்ல சீட்ஸோட எண்ணிக்கையில நாங்க ஜெயிப்போம். இப்ப நாங்க டிடிபியோட அலையன்ஸும் பண்ணியிருக்கோம். எங்க டார்கெட் என்னன்னா எல்லா சீட்ஸையும் எங்க அலையன்ஸ், எங்க கூட்டணி தான் ஜெயிக்கணுன்றது தான். டிடிபி கூட சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வெற்றி கிடைக்குதுன்றது வருங்காலத்துல இருக்கிறத பார்த்துதான். தமிழ்நாடுல உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 10 வருஷத்துல பிரதமர் அங்க பலமுறை போய் ஒரு பார்த்திருக்காரு. விஷயம் உறுதியா சொல்றேன், இந்த தடவை நாங்க அன்எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன் ரிசல்ட் தமிழ்நாட்டில் கிடைக்க போகுது. கண்டிப்பா கிடைக்கும். பாரதிய ஜனதா பார்ட்டி அங்க ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தவிர மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது மற்ற பார்ட்டிஸோட சப்போர்ட் நிறைய அலையன்ஸ் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட மக்கள்ல நம்ம கவர்மெண்ட் மேல, நம்ம மோடிஜி மேல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பெர்செப்ஷன், தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல சில பேர் 4-5 சீட்டு ஜெயிப்பீங்க, சில பேர் 10-12 சீட்டு கூட ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜேபிக்கு 1-2 சீட். ஆமாமா, கன்னியாகுமரி சீட் நாங்க ஜெயிச்சோங்க. ஆனா இந்த முறை கண்டிப்பா எங்க கேண்டிடேட் ஜெயிப்பாங்க. ராஜ்நாத் சார், நாங்க தமிழ்நாட்டோட அரசியல்ல இதுவரைக்கும் பார்த்த வரைக்குமே எல்லாருமே சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனாதனத்தை வேரோடு அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராலையும் அழிக்க முடியாது. சனாதனம் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு புராதன தர்மம். அது அழிக்க வாய்ப்பே இல்லை. அதாவது சனாதனத்தை பத்தி மக்களுக்கு கான்செப்ஷனல் கிளாரிட்டி கிடைக்கணும், அது கிடைக்கல. இப்ப நாம பீகாரை உதாரணமா எடுத்துக்கிட்டா, பீகார்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ் எல்லா பார்ட்டியும் சேர்ந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது உங்களுக்கு சவாலா தெரியலையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க கண்டிப்பா வருத்தப்பட போறாங்க. ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பீகார்ல எங்க டார்கெட் என்னன்னா 40ல் 40ம் இங்க என்டிஏ டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பீகார்ல கூட்டணி நல்லா தான் உருவாச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல நீங்க நிதிஷ்குமார பல்டி அடிக்க வச்சிட்டீங்க. இல்ல, அவரு நிதிஷ்குமாரும் ரொம்ப நல்லவர், பழைய மனிதர். பாருங்க, அவரு பல்டி அடிச்சதை பத்தி யாரு எது வேணாலும் சொல்லட்டும். ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், அதாவது நிதிஷ்குமாரை பத்தி மற்ற விஷயங்களை மக்கள் யோசிக்கட்டும், யோசிக்காம இருக்கட்டும். ஆனா இந்த அரசியல் வாழ்க்கையில ஒருத்தர் கூட அவரு லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆள் இங்க வரும்போது நாங்க அவரை வரவேற்போம். ராஜ்நாத் சார், எதுக்காக ராகுல் காந்தி அவருடைய நியாய் யாத்ரா எந்த மாநிலத்துக்கு போதோ அங்க இருக்கிற மாநில காங்கிரஸ் தலைவர் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துடுறாரு? அதெல்லாம் அதிசயம்தான். அதிசயம்தான் சார். வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி இந்தியா அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டாங்க. பீகார் போனதுக்கு அப்புறம் நிதிஷ்ஜியும் விட்டுட்டாரு. அந்த பாரத் ஜோடி யாத்ரா மாதிரி எங்கேயாவது போ சொல்லுங்க. அவர் இந்த நியாய யாத்ரா போயிருக்காரு, நாடு முழுக்க சுத்தி இருக்காரு, மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு. இதுக்கான பலன் அவருக்கு தேர்தல்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பலன் கிடைக்குதுன்னா அவர் எங்க போறாரோ அங்க போகாம ஏன் எங்க கூட வந்து சேர்றாங்க? ஏன்? இல்ல, இது உங்களோட ராசியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் அவங்க கூட வந்து சேர்ந்துடுறாங்க. இல்ல, நாங்க அதிசயத்தை நம்பிக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்டை வாங்கணும்னு நினைக்கல. நாங்க களத்துல இறங்கி வேலை பார்த்து தான் அவங்க சப்போர்ட்டை வாங்குவோம். கண்டிப்பா. மக்கள் இப்ப கேள்விகளை கேட்கலாம். பிஜேபிக்கு இந்த தேர்தல்ல ராமர் கோயிலோட பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதோட இம்பாக்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ராமர் கோயில் விஷயத்தை அரசியலோட சம்பந்தப்படுத்தி பார்க்க கூடாது. இது ஒரு கலாச்சார பிரச்சனை, ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். நாம எப்பவும்
ராமர் கோயில் விஷயத்த தராசுல வச்சு நாம பார்க்கக்கூடாது. ராமர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதான். அதோட நாங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பூமி மேல ராமர் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, 22ஆம் தேதி அயோத்தியால ராம் பிரதிஷ்டா முடிஞ்சிருச்சு. அதோட அந்த ராமர் கடவுள் அவர் இருந்த குடிசையில இருந்து இன்னைக்கு அரண்மனைக்குள்ள வந்திருக்காரு. அந்த ராமராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். நாங்க யார் மேலேயும் தாக்குதல்லாம் பண்ணவும் மாட்டோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு நாடையும் தாக்குதல் நடத்தினதில்ல. உலகத்தோட எந்த ஒரு இடத்தையும் 1 இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பு பண்ணல. இதுதான் நம்ம வரலாறு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் கூட. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க ராஜ்யம் நடத்தும் போது அக்கம்பக்க நாடுகளுக்கு சவாலாவே இருக்காங்க. ராஜ்நாத் சார், பாகிஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துச்சு. ஷெஹபாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அவரோட முதல் ஸ்பீச்லயே அவரு காஷ்மீர் மக்களை கொலை பண்றாங்க, முழு பள்ளத்தாக்குலயும் ரத்த ஆறு தான் ஓடுது, நிச்சயமா நாங்க காஷ்மீரை வாங்கிடுவோம்னு சொல்றாரு. காஷ்மீரை நீங்க எப்படி வாங்க முடியும்? அவங்களோட பிஓகே பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி யோசிக்க சொல்லுங்க. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன சொன்னேன்னா, நம்ம யார் மேலேயும் தாக்குதல் நடத்தி ஆக்கிரமிப்பு பண்ண தேவையில்லை. பாக் ஆக்குபைட்ல இப்போ நிலைமைகள் எப்படி இருக்குன்னா, பாக் ஆக்குபைடு மக்களே எங்களை இந்தியா கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன். இதை நான் சொல்லவும் கூடாது. நாங்க யார் மேலேயும் தாக்குதல்லாம் பண்ணவும் மாட்டோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு நாடையும் தாக்குதல் நடத்தினதில்ல. உலகத்தோட எந்த ஒரு இடத்தையும் 1 இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பு பண்ணல. இதுதான் நம்ம வரலாறு. ஆனா ஒருவேளை யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி பிஓகேவும் நம்மளோடதான் இருந்துச்சு, நம்மளோடது தான் இன்னைக்கும். பிஓகே நம்மளோட தான் நம்புறேன். ஆனா பார்லிமெண்ட்ல அதிரஞ்சன் சௌத்ரி உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எங்க பிஓகே கொண்டு வர போறீங்க, அங்க இந்த ஆப்ல கொண்டு வாங்க பாப்போங்கிற. சொல்லட்டும், பிஓகே திரும்பவும் இந்தியா கூட சேரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரிப்போர்ட்ல நான் பார்த்தேன், பார்டர்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஹெவி டியூட்டி காம்பேட் ஹெலிகாப்டரை டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாகிஸ்தானோட பார்டர்ஸ்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா, நம்ம நாட்டு வீரத்தோடையும் பலத்தோடையும் நாட்டு மக்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்ப தேவைப்பட்டாலும் அவங்களோட வீரத்தையும் பலத்தையும் காமிச்சிருக்காங்க. இந்தியாவை அவங்க தலை நிமிர வச்சிருக்காங்க. வருங்காலத்திலேயே அவங்க தலை நிமிர வைப்பாங்க. எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் கிட்ட இருந்து நம்மளோட ஆர்மி, நம்ம ஏர்ஃபோர்ஸ், நம்ம நேவி, 3 சர்வீசஸோட ஆஃபீஸர்ஸோட சோல்ஜர்ஸோட தைரியத்தை நான் பார்த்துருக்கேன். அதோட ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது பேராபிலிட்டி ஃபோர்ஸஸ் அவங்கள ரோல் பிளே பண்றாங்க. இந்தியால முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அவங்களோட வீரத்தையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாகிஸ்தான் விஷயத்தை பத்தி இப்ப புரிய வருது. சைனாவாலையும் எந்த ஆபத்து இல்லையா? ஏதாவது வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல பயப்பட என்ன இருக்கு? சைனால இருந்து ஆபத்து வரும்னு தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா என்ன? வந்தா பாத்துக்கலாம். இந்தியா இப்ப பலவீனமான இந்தியா இல்ல. இந்தியா இப்ப உலகத்தோட பலமான நாடாயிருச்சு. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவாலையும் உங்களாலையும் தான் பாகிஸ்தானும் சைனாவும் இப்ப ஒன்னா சேர்ந்துருச்சு, ஒன்னா செயல்படுறாங்கன்னு. சேர்ந்துக்கிட்டோம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அவங்க 2 பேரும் பலவீனமானங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க போல. சரிதானே? அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, சீனா நம்மளோட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்புறம் சைனா நம்மளோட சோல்ஜர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் தூங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்ம இந்திய சோல்ஜர்ஸ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இப்படி பேசுறதை நிறுத்தணும். சைனாவை இந்திய இடத்துல 62ல ஆக்கிரமிச்சாங்க. அப்ப என்னென்ன பண்ணாங்க?
அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்த விரும்பல. இதை பத்தி எங்கேயும் பேச மாட்டேன். நான் எப்பவும் பேச மாட்டேன். நீங்க யாரும் பயப்படாம இருங்க. இந்தியாவோட 1 இன்ச்சு நிலத்தையும் நாங்க எங்கேயும் போக விட மாட்டோம். இது உண்மை. நீங்க பயப்படாம இருங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சைனா இந்தியாவுக்கு நடுவில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விதமா போகுது. அதுல ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் இன்னும் ஓப்பனா சொல்லுவேன். ஒருவேளை அவங்க எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணலன்னு சொன்னா அப்ப பேச்சுவார்த்தை எதை பத்தி நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக 19 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும்? தயவு செய்து இதை பத்தி இன்னும் என்ன பேச வைக்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. ஆனா இருக்கு. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து உங்ககிட்ட சொல்றேன். இங்க ராணுவ விஷயத்தை அதிகமா டெப்சாங் இருக்கு, ஹாட் ஸ்பிரிங் இருக்கு, கோப்ரா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த முறையும் சைனா கிட்ட நடந்தது. நம்ம நாட்டோட ராணுவமும் சரி, நம்ம ஏர்ஃபோர்ஸும் சரி, நேவியோட ஃபோர்ஸும் சரி, அவங்களோட வீரத்தையும் தைரியத்தையும் காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா நாட்டு ராணுவத்து மேல மக்களுக்கு இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாயிரும். கால்வான்ல நம்ம சோல்ஜர்ஸ் அவங்க தைரியத்தை காட்டி இருக்காங்க. நாடு முழுக்க பார்த்துச்சு. நம்ம நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமாவது சைனாவோட அணுகுமுறை மாறி இருக்கா? கல்வான்லி நீங்க பாத்தீங்கல்ல, சைனா கூட நடந்த வாரம் நீங்க பாத்தீங்கல்ல. புல்லட்ஸ் யூஸ் பண்ணாம பிசிக்கலி சண்டை போட்டாங்க. சைனாவோட சோல்ஜர்ஸ் கூட நேருக்கு நேரா சண்டை. நம்மளோட 20 சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. ஆனா சைனால எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்தாங்க? இதை நான் சொல்லல, ஃபாரின் ஏஜென்சிஸ் இதை சொன்னாங்க. 35லேருந்து 40 பேர் இறந்தாங்க. இதை நாங்க சொல்லல. நம்மளோட 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அங்க இதை சொன்னது ஃபாரின் ஏஜென்சிஸ் தான். ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இதை சொன்னது ஆஸ்திரேலியாவா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஏஜென்சிஸ் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க சைனா போய் வெரிஃபை பண்ண வரைக்கும் 35 to 40 சைனா சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சைனீஸ் பார்டர்ல நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இப்ப ரொம்பவே மாடர்னைஸா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் நம்ம பார்டர்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது உண்மைதான். பார்டர் லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சைனா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. முதல்ல இருந்தே பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட், அந்த டைம் காங்கிரஸ்ல இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை நாம இந்தியா சைனா பார்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னா சைனா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிரும். அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டான்னு. ஆனா எங்களோட பார்ட்டி ஆட்சிக்கு வந்தோன்னே, மோடிஜி கவர்மெண்ட் வந்தோன்னே, அப்பையிலிருந்தே பார்டர்ல ரொம்ப ஸ்பீடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் நீங்களே உங்க கண்களால பார்க்கலாம். அத இப்ப சைனாவை பத்தின ஒரு கேள்வி ரொம்பவே முக்கியமானது. ராகுல் காந்தியும் சொல்றாரு, அவர் பார்ட்டியில இருக்கிற முக்கியமானவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. அதாவது நரேந்திர மோடி சைனாவை பார்த்து பயப்படுறாரு. மோடிஜி பயப்படுறாருன்னு சொல்றதே கேட்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேரக்டர்லயே அது இல்ல. அவரு எப்பவும் பயந்ததே கிடையாது. எதுக்காகவும் பயப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லையே. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியாவோட பலத்து மேல, இந்திய ராணுவத்து மேல இவங்க ஏன் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க? இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு நம்பிக்கை இருக்கா? ஒருவேளை சைனா நம்மள தாக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்க இறைவன் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தா நல்லா இருக்கும். இந்தியாக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் எந்த நாடு மேலேயும் தாக்குதல் நடத்தினது கிடையாது. உலகத்தோட எந்த நிலத்திலையும் 1 இன்ச்சு நிலத்துல கூட இந்தியா ஆக்கிரமிப்பு பண்ணது கிடையாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கிற நாடுகள் கூட நம்ம நல்ல நட்போட இருக்கோம். ஆனா அதுக்கு விலையா இந்தியாவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட விட மாட்டோம். நட்பு இருக்கணும் தான். ஆனா இந்தியாவோட சுயமரியாதையை யாராவது சோதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு சரியான பதில் சொல்றதுக்கும் எங்ககிட்ட பலம் இருக்கு. ஆனா நம்ம பக்கத்து நாடுகள் கூட நல்ல நட்போட இருக்கணும். எப்பவும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அட்டல்ஜி இதே தான் சொல்லுவார் எப்பயுமே. அவர் எப்பவும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கையில நண்பர்கள் மாறுவாங்க, ஆனா நெய்பர்ஸ் எப்பயுமே மாற மாட்டாங்க. அதனால நெய்பர்ஸ் கூட எப்பயும் நட்போட இருக்கணும்னு சொல்லுவார். லாஸ்டா மக்கள் இப்ப 2 கேள்வி கேட்கலாம்.
சார், உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, இப்போ நாம நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வேர்ல்ட்ல 4வது ரேங்க்ல இருக்கு. அதுக்காக நீங்களாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்போ 4வது இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். ஸ்டில் இதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு தோணுதா? இன்னும் வரப்போற அடுத்த 5 வருஷத்துல உங்க தாட் ப்ராசஸ் என்ன சார்? ஷியோர் பிஜேபி கவர்மெண்ட் தான் வரும். ஷியோர் 100% வரும். ஏன்னா நாங்களாம் உங்க கூட தான் இருக்கோம். ஆனா 5 வருஷத்துல இல்ல வரப்போற 10 வருஷத்துல நாம 3rd இல்லனா 2nd இல்ல 1st பொசிஷன் போய் சேர எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்? இந்தியா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய இம்போர்ட்டர் இந்தியா தான். இன்னைக்கு நம்ம உலகத்தோட டாப் 25 எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரீஸ்ல வந்து நின்றுருக்கோம் கடந்த 10 வருஷத்துல. அதே மாதிரி நான் முடிவு பண்ண டார்கெட், என்னோட முயற்சிகள் என்னன்னா 2028, 29 முடியும் போது இன்னைக்கு 20,000 crores இருக்கிற நம்மளோட எக்ஸ்போர்ட் 50,000 crores வரைக்கும் போகும். அதுக்காக தான் முயற்சி பண்றோம். கடந்த 10 வருஷமா உங்க பார்ட்டி தான் ஆட்சியில இருக்கு. அதோட வளர்ச்சியும் நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு ஸ்ட்ராங் ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நீங்க எந்த அளவுக்கு ஒத்துக்கிறீங்க சார்? அதை எங்ககிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். இதுல என்னோட தப்பு என்ன இருக்குமா? எங்க பார்ட்டியோட தப்பு என்ன இருக்கு? இது அவங்க எல்லாரும் தான் புரிஞ்சுக்கணும். இந்தியன் டெமோக்ரஸிக்கு இது ரொம்ப தேவை. ராங் அப்போசிஷன் பார்ட்டி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நீங்க 100% அக்ரி பண்றேன். ஆனா அப்போசிஷனை நீங்க உயிர் வாழவே விட மாட்டேங்கிறீங்களே. அதாவது அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றது ஒரு கலை. வாழ்க்கைய வாழ்றதுக்கான கலை அவங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க நிலைமை மோசமாகுதுன்னு நினைக்கிறேன். மோடி சாரை பத்தி பேசும்போது அவரும் தூங்க மாட்டேங்கிறாரு, அப்போசிஷன் தூங்க விட மாட்டேங்கிறாரு. நான் என்னோட மினிஸ்டர்ஸையும் தூங்க விடுறதில்ல. இப்ப இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான ஜட்ஜ் பிரதீப் சிங்கோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல. நாம ராஜ்நாத் சிங் சார்கிட்ட முதல் முறையா அவரோட வாழ்க்கையில சில சீக்ரெட்ஸை பத்தி கேட்டோம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை பத்தி கேட்டோம், எதிர்கட்சிகளை பத்தியும் கேட்டோம், அப்புறம் கேஜ்ரிவாலை பத்தியும் கேட்டோம். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜ் ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் பிரதீப் சிங்கோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். ராஜ்நாத் சிங் கடந்த 50 வருஷத்துல அரசியல் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்குள்ள இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சம் நாட்டோட சில தலைவர்கிட்ட தான் இருக்கும். அதுதான் அவரோட மரியாதையான மொழி, அவரோட மரியாதையான பிஹேவியரும். அவரோட பெரிய எதிரிங்களை பத்தியும் பேசும்போதும் சரி, அப்படியே குற்றச்சாட்டு வைக்கும்போதும் சரி, ரொம்ப கவனமா பேசுறாரு. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் நாட்டுக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம், மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது. 2013 தான் அதுக்கு சிறந்த உதாரணம். அவரோட பார்ட்டியில நிறைய தலைவர்கள், பெரிய தலைவர்கள் மக்கள் யாரு வேணுங்கிறத புரிஞ்சிக்க முடியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம நாட்டுக்கு நரேந்திர மோடி தான் வேணும்னு. பார்ட்டிக்கு நேஷனல் லீடரா இவர்தான் நரேந்திர மோடிய பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு நாமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதோட இவரோட ஒரு முடிவால பிஜேபியோட இந்த முழு நாட்டோட வருங்காலமும் தலையெழுத்தும் முழுமையா மாறிடுச்சு. சோ பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும் கிடையாது, நாட்டுல இருக்கிற எல்லா பார்ட்டிஸுக்கும் இந்த மாதிரி தலைவர்கள் ரொம்ப தேவை. இந்த நீதிமன்றம் ராஜ்நாத் சிங்க எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்குது. ராஜ்நாத் சிங் சார் இதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம நாட்டோட பேரை இன்னும் சிறந்த இடங்களுக்கு கொண்டு போவாரு. இவருடைய தலைமையில நம்ம நாட்டோட பார்டர்ஸ் பாதுகாப்பா இருக்கும். நம்ம ராணுவத்தோட பெருமையையும் நம்பிக்கையும் காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வழக்கை இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு விருந்தினரோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என் அன்பான வணக்கங்கள்.